ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பீட்டில் ஜூஸ் என்ற படம் தான். இது பீட்டில் ஜூஸோட செகண்ட் பார்ட்டு. 1998 டிம் பர்டன் வந்து இயக்குன படம். ஒரு டார்க் காமெடி. அந்த காமெடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட கதையை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதில் வந்து ஆடம் பார்பரான்றவங்க வந்து ஒரு தற்செயலில் வந்து இறந்துருவாங்க ஆக்சிடெண்ட்டில். அப்போ அந்த வீட்டில் வந்து மறுபடியும் அந்த வீடு வந்து விற்கப்படுது. இவங்க இறந்ததே தெரியாது அவங்களுக்கு. அப்போ வீடு விற்கப்படும் போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா சார்லஸ் அப்படின்ற ஒரு கப்பல் வராங்க. சார்லஸ் டெலியான்ற கப்பல். இப்போ அவங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே தெரிய மாட்டாங்க. இவங்க 2 பேரும் ஜாலியாக இது பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க, இந்த ஆடம் அண்ட் பார்பரா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒய்ஃப்க்கு மட்டும் இவங்க 2 பேர் கண்ணுக்கு தெரிவாங்க. இது இல்லாமல் அந்த கப்பலை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு பீட்டில் ஜூஸ்ன்ற ஒரு பேயை நாடுவாங்க. அதுதான் மைக்கேல் கிட்டன். அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கெலட்டா பண்ணுறது தான் அந்த படத்தோட காமெடி. இந்த ஆடமா வந்து அலெக் பால்வின் நடிச்சிருக்காரு. ஸோ மைக்கேல் கிட்டன் வந்து பீட்டில் ஜூஸாக நடிச்சிருப்பார். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டோட ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். இந்த பீட்டில் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி பேய். இது வந்து எப்படி வந்து ஃபேண்டசி உலகத்துக்கு இவங்களை கூட்டின்னு போகுது இந்த ஆடம் பார்பரான்றது தான் கதை. ஆடமா வந்து அலெக் பால்வினும் ஜினோ டேவிஸா வந்து பார்பரா நடிச்சிருப்பாங்க. இந்த 2 பேர் வந்து இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து நிறைய மேக்கப்புக்காக அகாடமி அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த படம் வாங்கியிருக்கு. இந்த படத்தில் வந்து டேனி எல்ஃப்மேனோட மியூசிக் வந்து ரொம்ப டிம் பர்டன் படம்னாலே டேனி எல்ஃப்மேன் தான் இருப்பார். அது நிறைய பேருக்கு தெரியும். இப்போ பீட்டில் ஜூஸ் கதையில் வந்து பார்த்திங்கன்னா லிடியா டீட்ஸ்ன்ற வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி ஷோ ரோரி கூட நடத்திருப்பா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ கண்ணுக்கு இந்த பீட்டில் ஜூஸ் கண்ணுக்கு தெரிவார் மறுபடியும். அப்புறம் வந்து என்ன ஆகுது பார்த்திங்கன்னா இந்த லிடியா வந்து அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி நம்ம அப்பா வந்து ஒரு சுறாமீனால் சாவடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவ வந்து இந்த ஃபேமிலி எஞ்சிருக்க ஆஸ்ட்ரிட்ன்றவளை அவங்க பொண்ணு, இந்த லிடியாவோட பொண்ணை வந்து கூப்பிட்டு வருவாங்க. அப்போ வந்து ஜெர்மின்றவன் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணுவான். அப்போ லவ் பண்ணும்போது தான் தெரியும் இந்த ஜெர்மின்றவன் ஒரு பேயின்னு. இப்போ இவங்க அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணோட காதலை இது முறியடிக்கிறதுக்கு அந்த பேய்கிட்டேருந்து ஜெர்மிக்கிட்டேருந்து இந்த ஆஸ்ட்ரிடை காப்பாற்றுறதுக்கு பீட்டில் ஜூஸோட உதவி நாடுவான். அப்போ அந்த பீட்டில் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1998 மைக்கேல் கிட்டன் அப்படியே பீட்டில் ஜூஸாக நடித்தவர். அதே மாதிரி தோற்றத்தோட அதே கேரக்டர் நடிச்சிருக்காரு. அப்போ என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, லிடியா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், பீட்டில் ஜூஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணுன்னு ஒரு கான்ட்ராக்ட் போடுவார். அதுக்கும் இந்த தாய் ஒத்துப்பா. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜெர்மி கிட்டேருந்து எப்படி காப்பாற்றுறாங்க இந்த ஆஸ்ட்ரிடா அப்படின்றது தான் படத்தோட கதை. கடைசியில் வந்து இந்த ஆஸ்ட்ரிட் வந்து ஒரு சாதாரண மனிதன் கூட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவளுக்கு அந்த ஆசிடுக்கு பிறகுற குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பீட்டில் ஜூஸ் குழந்தையாக இருக்கும். இது நடந்துலாம் உண்மையாக இல்லையான்றது தான் படத்தோட கதை. இது முழுக்க கிராஃபிக்ஸு மியூசிக்கால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பயங்கரமான காமெடிலாம் இருந்துச்சு. சில இடத்துல அருவருப்பாகவும் வந்தது. இந்த மோனிகா பெலிசியான்றவும் நடிச்சிருக்கா பேயா. அவளோட இதெல்லாம் என்ன, இந்த வில்லியம் டெஃபோட அகாடமியில் தான் இந்த பேய் இருக்கும். இப்படி ஒரு ஃபுல்லாக ஒரு காமெடி, ஃபேண்டசி ஹாரர் காமெடி தான் இந்த படத்தோட கதை. கிட்டத்தட்ட சொல்லிட்டேன். கிளைமேக்ஸ் மட்டும் லைட்டாக சொல்ல. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசி ஹாரர் காமெடி மூவி. டிம் பர்டனோட அந்த அதே சிக்னிஃபிகன்ஸில் ரோடு, வீடு, அந்த பேய், இது மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவரோட சிக்னிஃபிகன்ஸு. ஸோ இந்த படம் வந்து சுமாரான காமெடியாகவும் வந்தது. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாகவும் போச்சு. சில இடத்துல அருவருப்பாகவும் வந்தது. இந்த பீட்டில் ஜூஸோட பேய் குழந்தை வந்து இந்த லிடியாவுக்கு பிறக்கிற சீன்லாம் வந்து அந்த இன்ட்ரடக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் அருவருப்பாகவும் வந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக வந்து ஒரு அடல்ட்ஸ் ஃபேமிலிங்களோட பார்க்குற ஒரு படம். ஸோ நான் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தார் ஒருத்தர், அடல்ட்ஸ் படம்ன்றீங்க எப்படி ஃபேமிலியோட பார்க்கலான்னா, இது அடல்ட்ஸ் ஃபேமிலிங்க பார்க்குறது தான். சின்ன பசங்களோட ஒரு பேய் படமோ ஒரு ஹாரர் மூவி கண்டிப்பாக பார்க்கக்கூடாதுன்றது தான் என்னோட இது. ஸோ நீங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. அப்டேட் ஆகிற வீடியோலாம் உங்களுக்கு வரும். நான் பண்ணுற படம்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுறதுலாம் தமிழில் தான் பண்ணுவேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.